எனக்கு போன் கொடுங்க மம்மி. 5 minutes தான், ஓகேவா? மம்மி போன் கொடுங்க. போன் எங்க இருக்கு மம்மி? 5 minutes தான் டைம், ஓகேவா? எனக்கு போன் கொடுங்க மம்மி. எனக்கு போன் வேணும். கொடுங்க போன் கொடுங்க. சாப்பிட்டு தூங்குங்க போதும். நாளைக்கு மார்னிங் போன் பார்த்துட்டே இருந்தா எப்படி? சரி மார்னிங் டாக்டர் போகலாம். படுத்துக்கோங்க. மார்னிங் டாக்டர் போலாம். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஐஸ் ஓபன் பண்ணுங்க. நிறைய டைம் பார்த்துருக்கீங்க கூட. ஓவரா போன் யூஸ் செய்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண அப்பதான் சரியா கொடுங்க டாக்டர். எனக்கு மருந்து மட்டும் கொடுங்க. ஊசி எல்லாம் வேணாம். ஊசி சேர்த்து போடுவாங்க. அப்பதான் போன்லாம் பார்க்க மாட்டேன். வலிக்குது டாக்டர். வேணாம், நான் இனிமே போன் யூஸ் பண்ண மாட்டேன். வேணாம் மம்மி. எனக்கு கண்ணே ஓபன் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இனிமே மொபைல்ல யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? டிவி மொபைல் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ண கூடாது. நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா ஐஸ் இன்னுமே ப்ராப்ளம் ஆகும், தெரியாது அப்புறமா. சரிங்களா? இப்ப கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு, சரியாயிடும். ஹலோ, எல்லாரும் பாத்தீங்க? என்ன பண்ணாங்க மேம்? இப்ப என்ன பண்ணிருக்காங்க சுதி மேம்க்கு? அதே மாதிரி போட்டலாமா உங்களுக்கும்? கண்ணில் ஊசி போட்டு கட்டு போட்டலாம். கேட்டீங்க அம்மாட்ட போன் கொடுங்கன்னு கேட்டீங்க. சுதி மிஸ் மாதிரிதான் அவங்களுக்கும் பாரு மிஸ் பாரு எவ்வளவு பிளட் வந்து பாரு. நீங்களும் வீட்டுல போய் ஊசி போட்டுருவாங்க. கண்ணுல கட்டு போடணுமா? நீங்களும் என்னாச்சு? கண்ணாடி போட்டிருக்காங்களா? அந்த பேரு நீங்களும் போன அதிகமா யூஸ் பண்ணா என்னவா? இப்படிதான் கண்ணாடி போடணும். எப்படி ஊசி போட்டுடலாம். போன் பார்த்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன். என்னால கண்ணாடி எடுக்கவே முடியல, தெரியுமா? உங்களுக்கும் கண்ணாடி வேணுமா? ஊசி போட்டு கண்ணாடி போட்டுடலாமா? வாங்க, யாருக்கு கண்ணாடி வேணும்? யாருக்கு ஊசி வேணும்? எந்திரிங்க வாங்க. எனக்கு கண்ணே தெரியல, நான் கண்ணாடி போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் ஊசி வேணுமோ சொல்லுங்க. இப்ப என்னால என்னோட ஐஸ் ஓபன் கூட பண்ண முடியல. போன் யூஸ் பண்ணுவீங்களா? சவுண்டா சொல்லுங்க. கேக்கல. சொல்லுங்க. சே நோ டு மொபைல் போன். எப்படி சொல்லுங்க? நோ. சே
மொபைல் போன் சொல்லுங்க. நோ நோ சொல்லுங்க. நோ நோ.